வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ. ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒன்று இந்த இயர் விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப ஒரு 2 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2022 வந்த எக்ஸாம் தான். அதுக்கு அடுத்தது எந்த விதமான எக்ஸாமும் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை முறையாக பயன்படுத்திக்கங்க. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஓகேங்களா? ஸோ வேறு எக்ஸாம்குள்ளே பாஸ் பண்ணிடலாம், பிஜிடிஆர்பியே பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2017 அனலைஸ் பாருங்கள், 6.71. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 1 10 100 1000 10,000 லட்சம் 2,41,555 பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 16,000 டீச்சர்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே பேப்பர் 2 பாருங்கள், 5,12,000 பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 3.63% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2019 பாருங்கள், அதே பாஸ் பண்ணி குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? 3,79,000 ஓகேங்களா சில்ற எழுதியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க? வெறும் 316. இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் அப்படின்னா வெறும் ஒரு 316 பேர் மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த 316லையும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸு ஒரு 300 வந்துடுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் இருக்கும். 2022 பாருங்கள், பேப்பர் 2ல் ஒரு 5,000 டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாஸ் ரேஷியோவே. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேறு கோர்ஸ் பிஇ முடிச்சவங்க சம்திங் அந்த பேப்பர் 2 முடிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் 1 எழுதுனாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்பராக பார்த்தா ரேஷியோ வந்து குறையும். சரிங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம் 2025 வருது. 17, 19, 22, 25 வருது. திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் பாருங்கள், பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 உங்களுக்கு சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஒரு 15 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100% வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 5 மார்க்குக்கு மேலே எடுத்தால் 100% பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 5 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜியை படிக்கணும். ஸோ எக்ஸாமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை தொடவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிப்பாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. அப்படியே அவங்களே போய் அப்படியே எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தெரியும், தமிழ் தெரியும், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் தெரியும். ஓகேங்களா? சயின்ஸ் படிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க, சைக்காலஜி படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ் அண்ட் மேக்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி போவாங்க. மொத்தம் வந்து 60 கொஸ்டின். அந்த 60 போய் எழுதுனா ஒரு 40 கொஸ்டின் அல்லது 30 கொஸ்டின், அதுக்கு மேலே ரைட்டாக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க டாபிக் வைஸ் அங்கே படிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுக்காங்க. இங்கே கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போங்க. இந்த எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா இங்கே பிவைக்குன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பர், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் காணும். ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? வேறு பக்கம் போய் பார்க்கலாம். எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் ரிசல்ட்டு, சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் காணும். ஸோ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கும். பிவைக்கு டெட் எடுத்துக்கோங்க. 2022 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பானு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். 91 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள். பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு வந்து என்ன? சராசரி வந்து என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்.
இதுமாரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டான். இது ஆக்சுவலாக கேட்குற கொஸ்டின் தான். இப்போ ஒரே டாபிக் திரும்ப கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு தான், அதே டாபிக் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸிமம் கேட்க மாட்டான். x = 5 என்பது என்ன? இது எப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எப்படிங்களா, இது எத்தனை கொஸ்டின் ஒரே டாபிக் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. இது பாருங்க, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இங்கே பாருங்க, கூற்று காரணம், கூற்று A கூற்று R, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கேட்போம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்க மாட்டீங்க. இரு மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்க மாட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு அங்கே போய் எழுதுனீங்க அப்படின்னா அவங்க அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டீங்க. திட்ட விளக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே படிச்சிருக்க மாட்டீங்க. ரீசனிங்குள்ளே பார்த்துருப்பீங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மூடிச்சு வந்துடுவீங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது பிரச்சனை போட்டுருவீங்க. இது பாருங்க, புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இது மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்து இது பாருங்க, இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மாடல் கொஸ்டின் எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. நான் ஏனோ தானோ படிக்காதீங்க. என்னுடைய சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வரக்கூடிய டெட் எக்ஸாமில் நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நல்லா படித்து பாஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. 90 நாள் தான் இருக்குது. இந்த 90 நாளை முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பாஸ் ஆயிரும். சார் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தேடாவது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் அமௌண்ட் கட்டி படிக்க முடியல அப்படின்னாலும் சரி, நாங்கள் சொல்கிற மெத்தேடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 டெஸ்ட்டு வருங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 மார்க், மொத்தம் 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க் வரும். ஸோ இது மாதிரி 150 மார்க்கில் நீங்கள் ஒரு 30 டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே 100% நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், மாற்றமே கிடையாது. ஸோ இந்த 150 மார்க்குமே தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறம் இவிஎஸ்ஸு ப்ளஸ் சைக்காலஜி. ஸோ பேப்பர் 1 அப்படின்னா இது எல்லாமே வரும். இந்த மாரி பேட்டர்னில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் 100% வந்து பாஸ் பண்ண முடியும். இல்லை ஏனோ தானா தமிழில் மட்டும் ஒரு 100 கொஸ்டின், இங்கிலீஷில் மட்டும் ஒரு 50 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 40 கொஸ்டின், இவிஎஸில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் தனித்தனியாக நீங்கள் படித்து தனித்தனியாக டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது சுத்த வேஸ்ட். இப்பயே சொல்லிட்டேன். ஓகேங்களா. சுத்தமாக அது வேஸ்ட்டு தான். நீங்கள் எல்லாத்தையும் படித்து 150 மார்க்கில் மாடல் எக்ஸாம் மாதிரி ஒரு 30 டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் இந்த டெட் எக்ஸாமுக்கு சைக்காலஜிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பர்ட்டான ஸ்டாஃப் வச்சு நாம் வந்து கிளாஸு, மெட்டீரியல், டெஸ்ட்டு இது 3 நாம் வந்து தனியாக பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ கிளாஸ் மட்டும் வேணும் எடுத்துக்கலாம், மெட்டீரியல் மட்டும் வேணும் எடுத்துக்கலாம், டெஸ்ட்டு மட்டும் வேணும் எடுத்துக்கலாம். ஸோ இது பேப்பர் 1க்கு இருக்குது, பேப்பர் 2க்கு இருக்குது. ஓகேங்களா. நான் சொல்கிறேன், இந்த கிளாஸை நீங்கள் ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்து சார் சொல்கிறத மட்டும் நீங்கள் அவருடைய நோட்ஸில் வந்து நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சைக்காலஜியில் 30க்கு 30 உங்களால் உறுதியாக வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணணும், அவர் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும், அவர் எதை படிக்க சொல்கிறாரோ அதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக 30க்கு 30 வாங்கிடலாம். சரிங்களா. நீங்கள் சைக்காலஜியில் இந்த மார்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் 110 மார்க்குக்கு மேலே டெஃபினட்டாக போயிடலாம். சரிங்களா. ஸோ நல்லா படிங்க. டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி 17/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு வந்து டெமோ கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இல்லை அப்படின்னு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் பாருங்கள். சார் வந்து சைக்காலஜி அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம், 2012 எப்படியெல்லாம் டெட்டில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, வரக்கூடிய நாட்களில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணால் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸை வந்து சொல்லுவார். கிளாஸை கவனமாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு சைக்காலஜியை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக சாரை நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ கூகுள் மீட்டில் தான் கிளாஸ் நடக்க போது. ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான்
ஸோ அதனால் லிங்க் 7:30க்கு போட்டுருவோம். டக்குன்னு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாய்ப்பை திரும்ப மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைனா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ.